அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது டபுள் ஹேஷ் கிராஃபிக்ஸ் யூடியூப் சேனல். இது மூலமாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்போவது கிராஃபிக்ஸ் டிசைன் எப்படி CorelDrawவில் பண்ணுறது என்பது. CorelDraw டுட்டோரியல் நாங்கள் பேசிக் டுட்டோரியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொன்றாக தெரிவித்து உங்களுக்கு அழகாக விளங்குற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் CorelDraw X7 பேசிக் ஃபர்ஸ்ட். முதலாவதாக டூல்ஸ். ஒவ்வொரு டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைட்டில் உங்களுக்கு பார்க்கலாம். இது மவுஸ் மூவ் ஆகிற இடத்துல பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டால் இதில் பாருங்கள். பிக் டூல், ஃப்ரீ ஹேண்ட் பிக், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த 3 டூல்ஸே நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி என்னது. முதலாவதாக பிக் டூல். பிக் டூலில் நாங்கள் செலக்ட் பண்ணால் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் இதில் இருக்கிறது ஏதாலும் ஒரு ஐட்டம்ஸ் ரெட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணணும். ரெட் கலர் இப்படி அதுக்கு மேலே வச்சு செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகும். அதுக்கு அங்கே மூவ் பண்ணலாம், இங்கே மூவ் பண்ணலாம். இதுக்கு தான் இந்த பிக் டூல் யூஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கு பிறகு இது இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த கோர்னரை பிடிச்சி கொஞ்சம் பெருசாக்கணும்னா இப்படி பெருசாக்கலாம். இதுகளை எப்படி சிறுசாக்கணும்னா சிறுசாக்கலாம். இதுக்குத்தான் நாங்கள் பிக் டூலை யூஸ் பண்ணுறது. ஓகே, ரெண்டாவது பிக் டூலில் செலக்ட் ஆகிக்கும் போது மவுஸை நமக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் டோட்டலாக. இந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த பிக் டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஏதாலும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது, அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, விளங்குச்சா? அடுத்தது ரெண்டாவது ஃப்ரீ ஹேண்ட் பிக். அதிலே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 டைப் டூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 டைப் டூல்ஸ் இருக்குது. முதலாவது டூல்ஸ் நாங்கள் பார்த்துப்போம் பிக் டூல்ஸ். அது என்ன பண்ணுறதுன்றது. ரெண்டாவது ஃப்ரீ ஹேண்ட் பிக். ஃப்ரீ ஹேண்ட் பிக் என்னன்னு சொன்னால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்ட் பிக் இங்கே பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு ரெட் கலர் சென்டரில் இருக்குது. இந்த ரெட் கலரை அதை மட்டும் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ ரெட் கலரை மட்டும் தானே வெளியே எடுக்கணும். க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ ஒன்றும் செலக்ட் ஆகக்கூடாது. அப்போ அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி உள்ள இடத்துல ஏரியாவில் ஒரு சென்டரில் நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் சென்டரில் உள்ளதை மாத்திரம் செலக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது எப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் நீங்கள் இந்த இடத்துல வச்சு மவுஸை செலக்ட் பண்ணி மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கொண்டு அப்படி மூவ் பண்ணுங்க. எதுலேயும் டச் ஆகாமல் ரெட்டை உள்ள மாத்திரம் அப்படி ரெட்டை மாத்திரம் அந்த கேவுக்கு இந்த பாட்டு உள்ளுக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு போட்டு லாஸ்ட் எண்டில் வச்சு மவுஸ் லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், ரெட் கலர் மாத்திரம் செலக்ட் ஆகியாச்சு. ரெட் கலர். அப்போ நீங்கள் அந்த மவுஸை அந்த இடத்துல வச்சு நீங்கள் பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி அதிலே இதை சென்டரை பிடிச்சிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், விளங்கிச்சா ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ் என்ன யூஸ் ஆகுச்சுன்னு எப்படின்னு. ஓகே, இதுதான் ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸில் யூஸ். மூணாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். தேர்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படின்னு கேட்டால் இப்போ நாங்கள் இந்த ஷேப்ஸ் இருக்குது. இதை நாங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணி மவுஸை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு நாங்கள் இப்படி மூவ் பண்ணினா இதெல்லாம் மூவ் ஆகுது. இல்லைங்கச்சா? கொஞ்சம் பெருசாகுது, சிறுசாகுது. இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணினோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதைத்தான் நாங்கள் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணணும். பிக் டூலில் போயிட்டு பிக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போகணும். தேர்ட் டூல்ஸில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்.
ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணால் இப்போ இதுதான் செலக்ட் ஆகிருச்சு. அப்போ இதில் 3 டொட்டு விளங்குது பாருங்கள். 3 டொட்டு, இங்கே ஒரு டொட்டு, இங்கே ஒரு டொட்டு, இங்கே ஒரு டொட்டு, எல்லாம் 6 டொட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டொட்டில் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க மவுஸை, லெஃப்ட் கிளிக்கை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணினா அந்த இடத்துல இருந்துட்டு மவுஸ் இது பாருங்கள் எப்படி என்ன ஆகுதுன்னு. நாங்கள் மவுஸ் அங்கிட்டு இங்கிட்ட ஆக குலைக்க அது ஒவ்வொரு ஷேப் மாறும். நமக்கு தேவையான ஷேப்ஸ் இப்படி பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைலில் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறது. இதே டூல்ஸ் தான், இதே வேலை தான் நமக்கு பிக் டூல்லையும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி அது மூவ் ஆகாது. அது வந்து வேறு ஸ்டைலில் தான் மூவ் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மூவ் ஆகுறா 1 கிளிக்கில் தானே மூவ் ஆகலாம். ஓகே, இதே மூவ்மெண்ட் தான் எங்களுக்கு பிக் டூல்லையும் பண்ணலாம். பிக் டூல் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்குது. இப்போ பிக் டூலை பாருங்கள், இந்த கோர்னரில் பிடிச்சி நீங்கள் இப்படி மூவ் பண்ணினா இது இப்படி மூவ் ஆகும். 1 ஸ்டைலில் தான் மூவ் ஆகும். இந்த கோர்னரை பிடிச்சா திரும்ப அடுத்த சைட்டை பிடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்பில் மூவ் ஆகும். இல்லைங்கச்சா? இதுலேயும் அதுலேயும் டிஃப்ரெண்ட் என்னன்னு விளங்குச்சா? இதுதான் அதில் 2 உள்ள டிஃப்ரெண்ட்டு. முதலாவதாக நாங்கள் பார்த்தது வந்து பிக் டூல், ஃப்ரீ ஹேண்ட் பிக், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த 3 டூல்ஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூல்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். இந்த 3 டூல்ஸில் என்ன வேலை பார்க்குறன்றத நாங்கள் இப்போ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப்பை செகண்ட் டூல்ஸ் பேசிக்காக பார்ப்போம்.